இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. முஸ்லிம்கள் நோன்பு நோற்று மக்களிடம் இருந்து திருடுவதை பார்த்து அன்வார் குழப்பமடைந்தார். ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கும் சில முஸ்லிம்கள் மக்களிடம் இருந்து திருடக்கூடியவர்களா என்பது தனக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவதாக பிரதமர் அன்வார் கூறினார். வேலையில் எப்படி நேர்மை இல்லாமல் இருக்க முடியும்? கால அட்டவணையை பின்பற்றாமல் எப்படி வேலை செய்ய முடியும்? எப்படி திருட முடியும்? பாதுகாப்பு மையங்களில் பணத்தை பதுக்கி வைத்துவிட்டு எப்படி உண்ணாவிரதம் இருக்க முடியும்? அதில் நேர்மை எங்கே என நேற்றிரவு பினாங்கில் நடந்த உண்ணாவிரத போராட்டத்தின் போது அவர் ஆற்றிய உரையில் அவர் மேற்கோள் காட்டி கூறினார். அன்வார் யாருடைய பெயரையும் குறிப்பிடவில்லை என்றாலும் அவரது கருத்துக்கள் ஊழல் மற்றும் பண மோசடி தொடர்பாக எம்ஏசிசி விசாரணையில் உள்ள முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாகோபை கடுமையாக சாடுவதாக தோன்றியது. மார்ச் 3ஆம் தேதி கெலுபர்கா மலேசியா விளம்பர பிரச்சாரத்திற்கான அரசாங்க செலவினம் குறித்த விசாரணையில் இஸ்மாயில் சப்ரி சந்தேக நபராக இருப்பதை எம்ஏசிசி தலைமை ஆணையர் அசாம்பாக்கி உறுதிப்படுத்தினர். கோவிந்தன் டிஏபி தேர்தல் வெற்றி போட்டியாளர்களால் அமைக்கப்பட்ட ஒரு பொறி ராமசாமி. கடந்த வார இறுதியில் நடைபெற்ற டிஏபி மத்திய செயற்குழு தேர்தலில் கோவிந்த் சிங் டியோவின் வெற்றிக்கு அவரது தலைமை, புகழ் மற்றும் குடும்ப மரபுதான் காரணம் என்ற கருத்தை பினாங்கு டிஏபியின் முன்னாள் தலைவர் வி ராமசாமி நிராகரித்துள்ளார். மாறாக அது கட்சியில் ஒரு போட்டி பிரிவினரால் அமைக்கப்பட்ட பொறியின் ஒரு பகுதி மட்டுமே என்று அவர் கூறுகிறார். தேர்தல்களின் மிகவும் ஆச்சரியமான முடிவு கோவிந்த் 2785 வாக்குகளுடன் டிஏபி மத்திய செயற்குழு தேர்தலில் முதலிடத்தில் பிடித்ததும் அதைத் தொடர்ந்து லிம்குவாங் எங்கே டிஏபியின் தேசிய தலைவராக நிராகரித்ததும் ஆகும் என்று ராமசாமி கூறினார். லிமின் முகாமுடன் நெருக்கமாக தொடர்புடையவராக இருந்த போதிலும் கோவிந்த் டிஏபி மத்திய செயற்குழு தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்றார் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். ஸ்லாங்கோர் அத்தியாயத்தின் தலைமைக்கு தேர்ந்தெடுக்கப்பட தவறிய சில மாதங்களுக்கு பிறகு டிஏபியில் கோவிந்தின் மீள் எழுச்சிக்கு தகுதி மற்றும் மரபு ஆகியவற்றின் கலவையே காரணம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கூறியதாக முன்பு வட்டாரங்கள் செய்தி வெளியிட்டது. கடந்த 2022 டிஏபி தேர்தலில் வேட்பாளர்களின் பட்டியலில் கோவிந்த் முதலிடத்தில் இருந்தார் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. வன்முறை நடத்தையில் இருந்து விலகி இருங்கள். முஸ்லிம் அல்லாதவர்களை அறைவதை பிரதமர் கண்டிக்கிறார். ரமலான் மாதத்தில் பகலில் பொது இடத்தில் சாப்பிட்டதற்காக முஸ்லிம் அல்லாத ஒருவரை அறைந்த சம்பவத்திற்கு பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது மூத்த பத்திரிகை செயலாளர் துங்கு நஸ்ருல் அபைதா வெளியிட்டுள்ள செய்தியில் இதுபோன்ற ஆக்கிரமிப்புகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இஸ்லாம் உள் வலிமையை வளர்த்து அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை அச்சுறுத்தும் வன்முறை மனப்பான்மைகளிலிருந்து நம்மை விலக்கி வைக்காவிட்டால், குறிப்பாக ரமலான் மாதத்தில் இஸ்லாம் மற்றும் அதன் அழகை பற்றி பேசுவதில் என்ன பயன்? ஜொஹூரில் ஞாயிற்றுக்கிழமை முஸ்லிம் அல்லாத இளைஞரை அறைந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 65 வயது முதியவர் ஜொஹூர் பார் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட சிறிது நேரத்திலேயே அன்வாரின் கருத்துக்கள் வந்தன. அப்துல் ரசாக் இஸ்மாயில் ஆரம்பத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். ஆனால் தனக்கு எதிரான குற்றச்சாட்டில் கூறப்பட்ட உண்மைகளை மறுத்தார். எம்ஏசிசி ஊழல் எதிர்ப்பு ஆலோசனை குழுவின் தலைவராக கார்ப்பரேட் பிரமுகர் நியமிக்கப்பட்டார். பிப்ரவரி 2 முதல் அமலுக்கு வரும் 2025-2028 அமர்வுக்கான எம்ஏசிசி ஊழல் எதிர்ப்பு ஆலோசனை குழுவின் புதிய தலைவராக கார்ப்பரேட் பிரமுகர் சலித் ஃபதே தின் நியமிக்கப்பட்டுள்ளார். எம்ஏசிசி வலைதளத்தின்படி இந்த நியமனம் பிப்ரவரி 1, 2028 வரை 3 ஆண்டுகளுக்கு அமலில் இருக்கும். பிரதமர் அலுவலகத்தில் நேற்று சலீமுடன் நடந்த சந்திப்பில் எம்ஏசிசி தலைமை ஆணையர் அசாம்பாக்கி இந்த நியமனத்தை அறிவித்தார். எம்ஏசிசி கொள்கை திட்டமிடல் மற்றும் ஆராய்ச்சி பிரிவு இயக்குநர் ரஷிதா அப்துல் கரீமும் உடனிருந்தார். எம்ஏசிசியின் படி சலீமின் நியமனம் யாங்டி பெர்துவான் அகோங் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கந்தாரின் ஒப்புதலுடனும் பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் ஆலோசனையின் பேரரசரின் ஆலோசனையின் பேரிலும் எம்ஏசிசி சட்டம் 2009 பிரிவு 13 விதிகளின்படி செய்யப்பட்டது. நாட்டின் ஊழல் பிரச்சினை தொடர்பான உத்திகள், கொள்கைகள் மற்றும் எந்தவொரு விஷயத்திலும் எம்ஏசிசி ஆலோசனை வழங்குவதே இந்த வாரியத்தின் முக்கிய பணியாகும். அரசாங்கத்தின் அனைத்து நிலைகளிலும் பதவிக்கால வரம்புகள் பயன்படுத்தப்பட வேண்டும். அரசாங்கத்தின் அனைத்து நிலைகளிலும்
ஜனநாயக நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காக பிரதமருக்கு மட்டுமல்ல, அனைத்து மந்திரி பெசார் மற்றும் முதலமைச்சர்களுக்கும் பதவிக்கால வரம்புகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று பொது சமூக அமைப்புகளின் கூட்டணி அழைப்பு விடுத்துள்ளது. பிரதமரின் பதவி காலத்தை 2 பதவி காலங்களாகவோ அல்லது அதிகபட்சமாக 10 ஆண்டுகளாகவோ கட்டுப்படுத்தும் திட்டத்திற்கு சிஎஸ்ஓ சீர்திருத்த தளம் தனது ஆதரவை வெளிப்படுத்தியது. அதிகப்படியான அதிகார ஒருங்கிணைப்பை தடுப்பதற்கு தலைமைத்துவ புதுப்பித்தல் மிக முக்கியமானது என்று கூறியது. இந்த சீர்திருத்தம் வேரூன்றிய அரசியல் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும், தலைமைத்துவ வாரிசுரிமையை ஊக்குவிக்கும் மற்றும் நாட்டின் ஒட்டுமொத்த ஜனநாயக கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று அது இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்கள் வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த திட்டத்தை ஆதரிக்க வேண்டும் என்றும் அவர்கள் அழைப்பு விடுத்தனர். கூட்டாட்சி அல்லது மாநில மட்டத்தில் நீடித்த பதவிக்காலம் அதிகார குவிப்புக்கு வழிவகுக்கும், நிறுவன சோதனைகள் மற்றும் சமநிலைகளை பலவீனப்படுத்தும் மற்றும் புதிய தலைமைத்துவத்தின் தோற்றத்திற்கு இடையூறாக இருக்கும் என்று அது எச்சரித்தது. கோலாலம்பூரில் மசூதி கட்டுவதற்கு இந்து கோவிலை இடிக்கப் போவது குறித்து அம்பிகா செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார். மசூதி கட்டுவதற்கு வழிவகுக்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்து கோவிலை இடிக்கப் போவது குறித்து மலேசிய வழக்கறிஞர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் அம்பிகா ஸ்ரீனிவாசனும் உரிமைகள் குழுவான லாயர்ஸ் லிபர்டி உடன் ஒரு சந்திப்பை அவர் நடத்த உள்ளார். கோலாலம்பூரில் உள்ள ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் அமைந்துள்ள தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் 130 ஆண்டுகள் பழமையானது. மலேசியாவின் சுதந்திரத்திற்கு முந்தையது. LFL-இன் படி கோலாலம்பூர் நகர சபை DBKL கோவிலிலிருந்து இடத்தில் ஒரு மசூதியை கட்ட ஒரு தனியார் நிறுவனத்திற்கு திட்ட அனுமதியை வழங்கியுள்ளது. ஒரு பத்திரிகை அழைப்பிதழில் LFL கூறியது, அரசாங்கம் DBKL மூலம் கோவில் இடத்தில் ஒரு தனியார் நிறுவனத்தால் ஒரு மசூதி கட்ட திட்டமிடல் அனுமதியை வழங்கியுள்ளது. நாளை காலை 11 மணிக்கு நடைபெறும் இந்த செய்தியாளர் சந்திப்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என் சுரேந்திரன், LFL இயக்குனர் ஜெயிட் மாலிக், ஆர்வலர் ஹிஷாமுடின் ரைஸ் மற்றும் இளைஞர் அதிகாரமளிப்பு மையமான மந்திரியின் பிரதிநிதிகளும் கலந்து கொள்வார்கள். மத மற்றும் கலாச்சார விஷயங்களில் நாம் ஒருவருக்கொருவர் காட்டும் பரஸ்பர மரியாதை குறித்து மலேசியா எப்போதும் பெருமை கொள்கிறது. தற்போதைய சொத்து மதிப்பை அடிப்படையாக கொண்டு அல்ல, எதிர்கால சொத்து மதிப்பை அடிப்படையாக கொண்டு URA இழப்பீடு. பிரதமர் முன்மொழியப்பட்ட நகர்ப்புற புதுப்பித்தல் சட்டத்தின்படி பாதிக்கப்பட்ட அசல் உரிமையாளர்கள் புதுப்பிக்கப்பட்ட வீடுகளை மீண்டும் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் என்று பிரதமர் அன்வர் இப்ராஹிம் மீண்டும் வலியுறுத்தினார். தற்போதைய சொத்து மதிப்பின் அடிப்படையில் இழப்பீடு வழங்குவது போல் அல்லாமல் பாதிக்கப்பட்ட உரிமையாளர்கள் எதிர்கால சொத்து மதிப்பின் அடிப்படையில் இழப்பீடு பெறுவார்கள் என்று அவர் கூறினார். அவரது மூத்த பத்திரிகை செயலாளர் துங்கு நஸ்ருல் அபைதா வழங்கிய செய்தியில், இழப்பீட்டில் போக்குவரத்து குடியிருப்புகளுக்கான வாடகை கொடுப்பனவுகள், ஏற்கனவே உள்ள சொத்துக்களை புதுப்பிப்பதற்கான கருணை தொகைகள் மற்றும் கட்டுமான காலத்தில் உரிமையாளர்களின் வாழ்க்கை செலவுகளுக்கு உதவுவதற்கான பிற கொடுப்பனவுகளும் அடங்கும் என்று அன்வார் கூறினார். இதன் பொருள் URA சட்டம் அம்மலாய்க்காரர்கள் மற்றும் பூமி புத்ராக்கள் நகரத்தில் உள்ள தங்கள் இடத்தை இழக்க செய்யும் அல்லது இந்த சட்டம் டெவலப்பர்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறது என்ற கருத்து உண்மையல்ல. மாறாக இந்த URA இப்போது இருப்பதை விட நியாயமான மற்றும் மிக உயர்ந்த இழப்பீட்டை உறுதி செய்வதன் மூலம் உரிமையாளர்களின் உரிமைகளை பாதுகாக்க இயற்றப்பட்டது என்று பிரதமர் அலுவலகம் இன்று ஒரு விளக்க கூட்டத்தில் நஸ்ருல் கூறினார். அவசர நிலை பிரகடனத்திற்கு பிறகு ஜகார்த்தாவில் இருந்து MH720 விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது. ஜகார்த்தாவில் இருந்து கோலாலம்பூருக்கு 114 பயணிகளுடன் புறப்பட்ட மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் MH720 விமானத்தின் போது அவசர நிலை அறிவிக்கப்பட்ட பின்னர் இன்று மதியம் கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. மலேசிய சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டத்தோ கேப்டன் நொரஸ்மான் மஹ்மூத் இன்று புத்ரஜயாவில் தொடர்பு கொண்ட போது இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தினர். விமானத்தில் அவசர நிலை ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார். எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை. அனைத்து பயணிகளும் இறங்கிவிட்டனர். தங்கள் சாமான்களுக்காக காத்திருக்கிறார்கள். இதற்கு சிறிது நேரம் ஆகலாம். விமானம் இணைப்பு விமானங்களை கொண்ட பயணிகளுக்கு அவர்களின் அடுத்த பயணத்திற்கு அவர்கள் தங்க வைக்கப்படுகிறார்கள் என்று அவர் கூறினார். மாலை 6:02 மணிக்கு அவசர சமிக்ஞை பெறப்பட்டது. மேலும் விமானம் மாலை 6:17 மணிக்கு KLIA ஓடுபாதை 32(6) பாதுகாப்பாக தரையிறங்கியது என்று அவர் கூறினார்.